காணிகள் விடுவிக்கப்பட்டு மக்கள் குடியேற்றத்திற்கு அனுமதிக்கப்பட்ட போதிலும் வாழ்வாதார தொழிலை மேற்கொள்ள முடியாத சூழ்நிலை தொடர்கதையாகியுள்ளது. உயர் பாதுகாப்பு வலயமாகவிருந்து 26 வருடங்களின் பின்னர் விடுவிக்கப்பட்ட தையிட்டி, காங்கேசன்துறை ஆகிய பகுதிகளின் 454 ஏக்கர் காணி அண்மையில் விடுவிக்கப்பட்டது. பற்றை காடுகளாக இருந்த இருப்பிடங்களை துப்புரவு செய்து மீள்குடியேறும் நடவடிக்கையில் சிலர் ஈடுபட்டு வருவதனை காண முடிகின்றது. இவ்வாறு விடுவிக்கப்பட்ட தையிட்டி வடக்கு, தையிட்டி கிழக்கு, காங்கேசன்துறை மத்திய மற்றும் காங்கேசன்துறை தெற்கு கிராம மக்களின் பாரம்பரிய தொழிலாக மீன்பிடி உள்ளது. காணிகள் விடுவிக்கப்பட்ட போதிலும் வாழ்வாதாரத்தினை மேற்கொள்ள முடியாமையினால் மீள்குடியேற முடியாதுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். விடுபட்டாலும் தொழிலுக்கு ரங்க விடுகின இல்ல, அடைச்சிருக்கிற வேலிகள் எல்லாம் அகற்ற வேணும், தொழில் செய்கிறதுக்கு இடம் விட்டு தர வேணும். கடற்கரை சைட்டு ராணுவம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு வைத்திருக்கு. எங்களை கடற்தொழில் செய்யலாம கிடக்கு. வாழ்வாதார தொழில்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் உருவாக்கி கொடுக்கப்படும் வரை மீள்குடியேற்றம் என்பது காடி விடுவிப்புடன் மாத்திரம் மட்டுப்படுத்தப்படும் என்பது திண்ணம். கரையோர பகுதி அண்டி ஆக்கள் எல்லாம் மீள்குடியேற்றம் செய்யப்பட வேணும். இது சும்மா சர்வதேசத்தை பேய் காட்டுறதுக்காக எங்கள்கிட்ட பிரதேசத்தை விட்டதுன்னு சொல்லி போட்டு ஒரு கொஞ்சம் பிரதேசத்தை விடுபட விட்டுருக்கு. ஆனால் விடுபட்ட பிரதேசத்திலேயும் இன்னும் ஒன்றும் செய்யலாம். கம்பிக்கட்டை அரவாசி தேசத்துக்கு அடிச்சு வச்சிருக்கான். கேட்டதுக்கு ராணுவத்தினர் சொல்லின வேண்டாம், 3 மாதம் பொறுங்கோன்னு விட்டா ஒரு பிரதேசத்தை புல்லா விடுபடணும். அந்த ஏரியா விடுபட்டாதான் அதுக்குள்ள யாராவது ஏதாவது ஒன்று செய்யலாம். இது தொடர்பில் ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ரோஷாந்த் செனவிரத்னவிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. மக்களின் காணிகள் விடுவிக்கப்பட்ட பகுதியில் அவர்களின் வாழ்வாதாரத்தை தடுக்க வேண்டிய தேவை ராணுவத்துக்கு இல்லை எனவும், அது தொடர்பில் முறைப்பாடு கிடைக்கும் பட்சத்தில் அதனை ஆராய்ந்து நடவடிக்கை எடுப்பதாகவும் ராணுவ பேச்சாளர் தெரிவித்தார்.